என்றென்றைக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, திமுக, திராவிட முன்னேற்ற கழகம், திராவிடர் கழகம் ஆகிய இரட்டை குழல் துப்பாக்கியோடு மூன்றாவது குழலாக இருக்கும். தொடர்ந்து இந்த கடத்தில் உங்களோடு நாங்கள் சனாதன சக்திகளுக்கு எதிராக முழங்குவோம் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழர் தலைவர் ஐயா ஆசிரியர் அவர்கள் ஒரு முறை பேசினார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி திராவிட இயக்கத்தின் மூன்றாவது குழல் என்று சொன்னார். திராவிடர் கழகம் முதல் குழல், திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாவது குழல் என்றால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மூன்றாவது குழல் என்கிற ஒரு அங்கீகாரத்தை வழங்கிய தமிழர் தலைவரும் அமர்ந்திருக்கிற இந்த மேடையில் திராவிட அரசியலின், சமூக நீதி அரசியலின் மூன்றாவது குழலாக உங்கள் முன்னால் நான் இருக்கிறேன். பவள விழா காணும் திராவிட முன்னேற்ற கழகம் இந்திய அளவில் அனைத்து அரசியல் இயக்கங்களுக்கும் வழிகாட்டக்கூடிய ஒரு மகத்தான பேரிழக்கம். வெறும் தேர்தல் அரசியலை முன்னிறுத்தி அதிகாரத்தை நோக்கி இயங்குகிற சராசரி அரசியல் கட்சி அல்ல. அதனால்தான் 75 ஆண்டுகளாக அதே வீரியத்தோடு வீறு கொண்டு வெற்றி நடை போடுகிற இயக்கமாக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் 6வது முறையாக ஆட்சி பீடத்தில் அமர்ந்திருக்கிறது. முதலாக நாடாளுமன்ற அவையிலே உரையாற்றுகிற போது பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஐ பிலாங் டு டிராவிடியன் ஸ்டாக் என்று சொன்னார். அந்த அவை அவரை திரும்பி பார்த்தது. முற்றிலும் மாறுபட்ட ஒரு கருத்தை எடுத்து முன்வைத்தார். நான் டிராவிடியன் ஸ்டாக், உங்களிலிருந்து வேறுபட்டவன், மாறுபட்டவன் என்று உரத்து பேசியவர் அண்ணா அவர்கள். அந்த அண்ணாவின் தம்பி முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அண்ணாவுக்கு பிறகு கட்சியின் தலைமை பொறுப்பையும் ஆட்சி பொறுப்பையும் ஏற்றார். கட்சி தலைமை பொறுப்பை ஏற்றபோது 5 பெரும் முழக்கங்களை முன்வைத்தார். திராவிடர் கழகத்தின் நிறுவனர் ஐயா பெரியார் அவர்களின் கொள்கை வழியில்தான் திராவிட முன்னேற்ற கழகம் இயங்கும் என்பதை ஆட்சி பொறுப்பு ஏற்றதும் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அறிவித்தார். ராஜாஜியோடு சேர்ந்து கூட்டணி அமைத்து ஆட்சியை கைப்பற்றினாலும் இந்த ஆட்சியை பெரியாரின் காலடியில் காணிக்கையாக வைக்கிறேன் என்று சொன்னார். அதுதான் அரசியல் முதிர்ச்சி, கொள்கை முதிர்ச்சி, பெருந்தன்மை. பெரியார் வழியிலிருந்து ஒருபோதும் நழுவ மாட்டோம் என்று உரத்து பேசியவர் பேரறிஞர் அண்ணா. அதுதான் டிராவிடியன் ஸ்டாக். 5 பெரும் முழக்கங்களை முன்வைத்த போது பேரறிஞர் அண்ணாவின் தம்பி தலைவர் கலைஞர் அவர்கள் அண்ணா வழியில் அயராது உழைப்போம் என்று சொன்னார். அண்ணா வழி என்றால் ஐயா வழி, அதுதான் திராவிட அரசியல் வழி என்று பொருள். ஆதிக்கமற்ற சமுதாயத்தை அமைத்தே தீருவோம், இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம், மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி, வன்முறை தவிர்த்து வறுமையை வெல்வோம். இந்த 5 பெரும் முழக்கங்கள் எதை காட்டுகிறது என்றால், ஐயா வழி தவறாமல் அண்ணா வழியில் இயங்கும் திராவிட அரசியல் இயக்கம் இது, சமூக நீதி இயக்கம் இது என்பதை முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் பிரகடனப்படுத்தினார். அதை அப்படியே பின்பற்றினார். ஒரு சமூக இயக்கமாக, பண்பாட்டு தளத்திலே இயங்குகிற இயக்கமாக செயல்படுகிற பொறுப்பு என்பது வேறு, பணி என்பது வேறு. ஒரு தேர்தல் கட்சியாக வந்த பிறகு பேரறிஞர் அண்ணா அவர்கள் எந்த தயக்கமும் இல்லாமல் பெரியார் கொள்கையை நடைமுறைப்படுத்துவதில் தீவிரம் காட்டினார். இந்தியாவிலேயே முதலாக ஒரு சமூக புரட்சியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் சுயமரியாதை திருமணத்தை சட்ட அங்கீகாரம் பெற்றார். வேறு எந்த மாநிலத்திலும் இது கிடையாது.